நம்மளோட வாழ்க்கை ஜேர்னியில் கண்டிப்பாக நம்மளை பற்றி தப்பாக பேசுகிறவங்கள நிறைய பேர் இங்கே கடந்து வந்திருப்பீங்க. நம்மளை ரொம்ப கேவலமாக நம்ம கூடயே பழகியிருப்பாங்க, நம்ம கூடயே எல்லாம் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, எல்லாமே இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லைஃபாக இருந்தாலும் காலேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, என் சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் உங்களுக்கு ஒரு நாளடைவில் தெரியும் உங்களை பற்றி தப்பாக இவங்க தான் பேசுகிறாங்கன்றது. அப்போ ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கை மைண்ட் செட் சம்பந்தமாகவும் நெகட்டிவ்லேருந்து உங்களை பாசிட்டிவாக மாத்திர பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 4 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நீங்கள் இப்போ இருக்க ஸ்டேஜ், நீங்கள் என்ன ஸ்டேஜ் வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில். நீங்கள் பிஸ்னஸ் மேனோ வேலை பார்க்குறதோ எது வேணால் இருக்கலாம். அத்தனை காலகட்டத்திலையும் நிச்சயமாக உங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க ஒரு மனிதர் இருப்பாங்க. அந்த தப்பாக பேசுகிறவங்களுக்கு என்ன ஹாப்பியோ, அதில் என்ன சந்தோஷம் கிடைக்குமோ தேவையில்ல. நம்மளோட பர்சனல் லைஃப்பில் இருக்கிற சில விஷயங்கள் அதை இன்னொருத்தங்கிட்ட போய் ஒரு தேர்ட் பர்சன்ட்ட பேசுறது, நம்மளை பற்றி ஒரு காசிப் மாதிரி பேசுறது, அதை பற்றி ஒரு லைன் தான் தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு சின்ன வேர்டு தான் தெரிஞ்சிருக்கும். அதை கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு அது டெவலப் பண்ணி அது நடந்த மாதிரியே சொல்லுவாங்க. அவெல்லாம் அப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான், பல விஷயம் கதை அப்படியே சினிமா டைரக்டர் தோத்துருவாங்க. கதை ஸ்கிரீன் பிளே பண்ணி டைரக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி படத்தை ஓட்டிட்டு இருப்பாங்க. அதை நம்மளுக்கு அந்த கேட்ட பர்சன் நம்மகிட்ட சொல்லும் போதோ இல்லை யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு சொல்லும் போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். என்னடா இப்படி நடக்கவே இல்லையே, இப்படி ஒரு பிரச்சனையே இல்லை, நான் பேசினது வேற, ஆனால் அவன் புரிஞ்சுக்கிட்டது ஒன்று, அங்கே போய் சொன்னது ஒன்றா இருக்கே, இப்படி நடந்த மாதிரியே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறானேன்ற போது அவ்வளோ ஹர்ட்டிங் இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவன் சில விஷயங்களை மறைச்சி இருக்கணும்ன்றத அவனே விரும்பி நம்ம பலவோட பர்சனல் லைஃப்ல சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாம சில விஷயங்கள் இருக்கு. அதுக்குன்னு ஒரு மறுபக்கம் இருக்கு. அது காரண கருத்தா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை சொல்லக்கூடாதுன்றது இருக்கு. அதை நம்ம ஆண்டவனே நம்மளுக்கு கொடுத்த விஷயங்கள். ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்மளோட பர்சனல் லைஃப்ல அந்த கஷ்டப்பட்ட சில விஷயம், கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஊதி அது காது மூக்கு கண்ணுன்னு எதையாவது வச்சு பேசி பண்றாங்களே, அது பேர் என்ன தெரியுமா? குப்பை. ஒரு குப்பையை எடுத்து நம்மளே அது ஒரு குப்பைன்னு ஒதுக்கி அதை சொல்ல வேணாம்னு மொய்க்க வச்சுட்டா, அதை அவன் இன்னொருத்தவங்க சொல்லும் போது இருக்கிறதுலே கேவலமான விஷயங்கள். அதை நம்ம அவன் முழுசாவும் கேட்டிருக்கலாம், இல்ல கேட்காத ஒரு விஷயங்களா இருக்கலாம், இல்ல அவன் கற்பனை வளத்துல பண்ணியிருப்பான். இப்படிப்பட்டாலும் ஒரு சினிமா போய் எடுக்கலாம். ஆனா இப்படி பல வீட்டுல பல நண்பர்கள் பல இடத்துல நம்ம கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இது நீங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்த தப்புள்ள இருக்கிற சில விஷயங்களும் குப்பையா இருக்கு. அவன் பேசுறவன் மகா கேடு கட்டவனா இருக்கிறான். அப்படிப்பட்ட பீப்புளை தயவு செய்து இப்படி பேசுறானே, அவனுக்கு என்ன நம்ம பண்றோம்னா, நம்மளுக்குள்ள இருக்க சுபாவங்கள், சொந்த பந்தங்களோ இல்ல கூட இருக்கிறது மேக்சிமம் ரிலேஷன்ல நடக்கும். ஆனா அவனுக்கு தெரிஞ்ச அவனை பக்கத்துல உட்காந்து திருப்பி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நான் அவங்களை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்ல மாட்டேன், அவங்கள அடிங்க, இல்ல அவங்கள ஏதாவது காயப்படுத்துங்கன்றது கூட நான் வரல. உங்க லைஃப்ல இருந்து ஒரு நாள் 2 நாள் அவன் பண்றது ஓகே. தொடர்ச்சியாக பல வருடமாக 10 வருஷமோ 15 வருஷமோ சில பேர் பண்ணிட்டு இருக்கிறவன நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்ககிட்ட சொன்னோம்னா என்ன ஆகும்னா, அவன்கிட்ட போய் சொன்னோம்னா நான் அப்படி சொல்லவே இல்லடா அப்படின்வாங்க. அவன் சொல்லுவானா, அவன்கிட்ட நம்ம பேசி என்ன பிரயோஜனம், நீ இக்னோர் பண்ணிட்டு போன்னு சொல்லுவாங்க. சேம் அதை தான் நான் பண்றேன். ஒரு காலகட்டத்தில் நான் போய் சண்டை போட்டு பேசி வந்தாலும் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் என்னை பத்தி இப்படி பேசுனீங்க என்னன்னு வந்தா, நம்ம பேசினதுக்காண்டி இன்னும் 10 விஷயத்த வெளியில பரப்பிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, சுத்தீவிர நம்மளை பத்தி தப்பான எண்ணங்கள் தான் போயிட்டு இருக்கு. ஐயோ தப்பான எண்ணங்கள் சொல்லிட்டானே நீ இதை ஆர்குமெண்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னா, நான் உண்மையாவே ப்ரொஜெக்ட் ஆகி நான் அது தப்பான விஷயங்கள் திருப்பி நான் பண்ணேன். வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் நான் தப்பான எண்ணம் மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வர ஆரம்பிச்சது. அப்பதான் உட்கார்ந்து தனிமையில யோசிக்கும் போது, இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணி நம்மளை பத்தி அவன் காசிப் பேசி அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் பண்றான். நம்ம அதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். என்ன பண்ணிருக்கிறோம், திருப்பி நம்ம ஆர்குமெண்டா போறோம், திருப்பி அவன்கிட்ட சண்டை போடுறோம், திருப்பி நம்ம ப்ரூவ் பண்ண எல்லாத்தையும் போறோம். அப்ப என்ன தோணுச்சுன்னா, இவனை இக்னோர் பண்ணி நான் இல்லைன்றது ப்ரூவ் பண்றதுக்கு என் மௌனமும் நான் ஆர்குமெண்ட் பண்ணாமையும் நான் என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் வேலை என்ன, நான் இப்ப செய்ய வேண்டிய விஷயங்கள். நீ என்ன கழுத வேணா பேசிக்க, என்னை பத்தி என்ன வேணா என்னை தப்பா சொல்லு, எவ்வளவு வேணா என்னை கசி பேசு, நான் அதை ஃபோக்கஸ் பண்ணாதானே. என் ஃபோக்கஸ் வேற. நீ லெஃப்ட்ல நீ சொல்லிட்டு இருக்கிற, லெஃப்ட்ல பேசுறதெல்லாம் கழிவான விஷயங்கள். ரைட்டு,
நான் ரைட்டான விஷயத்த பண்றேன், என் எண்ணங்களை நான் மாத்திக்கிறேன், பாசிட்டிவா போறேன். லெஃப்ட்ல நெகட்டிவான விஷயம், ரைட்ல பாசிட்டிவான விஷயம், எதை எடுக்கணும்ன்றது டிசைட் நான் தான். இதை நான் மூடிக்கிட்டேன், இதை நான் திறந்து பார்க்கறேன், என் ஃபோக்கஸ் இதுல நிக்குது. அப்போ இந்த தப்பான பேசவங்களை தூக்கி நீங்க வச்சீங்கன்னா உங்க மூளையில அவங்க நிப்பாங்க. அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. நம்மளை தப்பா பேசணும், நம்ம ஆர்குமெண்ட் பண்ணணும். நான் சொல்லாத விஷயத்த அவன் சொல்லிட்டான்றத அவன் இன்னும் 4 பேர்ட்ட திருப்பி இன்னும் 4 கதையை அவன் பேசுவான். அப்ப என்ன ஆகும்னா, அவன் நினைக்கிற விஷயத்துல நம்ம போறோம், அவன் கூடயே நம்ம திருப்பி டிராவல் பண்றோம், தப்பா நம்ம பண்ணாரு. ஏன்னா ஒண்ணு நீங்க திருப்பி இல்லன்னு சொல்லிட்டு ஒண்ணு நான் பண்ண என்ன ஆகும்னா, அவன் எதிர்பார்க்கிற விஷயத்த நீங்க பண்ணிக்கிட்டே போவீங்க, நெகட்டிவா போகும், நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. அவன் அதை பார்த்து சந்தோஷம் அடைவான். அதான் அவனோட மோட்டோ. நம்ம அதுக்காண்டி பிறக்கல. நம்மளுக்கு 1000 வேலை இருக்கு. வாழ்க்கைன்றது சின்ன இது. அதுல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஃபேமிலியை பார்க்கணும், நம்ம லைஃபை பார்க்கணும், நம்மளை வளர்த்துக்கணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அவனுக்கு எல்லாமே இருக்கும், பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாமே இருக்கும். அவன் வேலையே என்னன்னா இதுதான் வேலை. நம்மளை பத்தி தப்பா பேசுறது, நம்மளை பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறது. அவனுக்கு நம்ம காது கொடுத்து செவி கொடுத்து நம்ம பண்ணோம்னா அவன் நம்மளை இழுத்துட்டு போயிடுவான் கொக்கி போட்டு. நம்ம அந்த கொக்கியில இருக்கிறோமா இல்லையான்றது டிசைட் நம்ம தான் பண்ணணும். அப்ப நான் பண்ணது போட அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வேலையை நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப நீ என்ன இவ்வளோ யோசிச்சு வச்சிருக்கேல்ல, அப்போ நான் நல்லவன், நான் செஞ்சுட்டு இருக்கிறது சரியான பாதைன்றதை புரிய வைக்கணும்ன்றத ஒரு காலத்துல திருப்பி என் வேலையை நான் பண்ண ஆரம்பிக்கும் போது அவனுக்கு என்னை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, நான் அவன் கண்ணிலையும் இல்லை, பார்க்குற இடத்துலையும் நான் இல்லாதப்போ இன்னும் அவன் பேசவே முடியாதப்போ திருப்பி தப்பா அவன் சொன்னப்போ நான் ஆர்கியூமெண்ட் பண்ணாதனால மித்தவங்கள என்ன பண்ணிட்டான்னு, அவன் தான் உன்னை பத்தி எதுவும் பேசலையே, அவன் போயிட்டானே, நீ ஏன்டா திருப்பி பேசிக்கிறன்றதை நம்மள தப்பா பேசினவன திருப்பி எல்லாரும் கேள்வி கேட்கும் போது அவன் காணா போயிட்டான், நான் நிக்கிறேன். அப்ப நம்ம செய்ய வேண்டியது, நாம எல்லாருமே இந்த மாதிரி தப்பா பேசுறவங்கள தூக்கி போட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா நிச்சயமாக சக்சஸ் ஆக முடியும். எவ்வளவோ பார்த்துட்டோங்க இது மாதிரி 1000 பேர் நம்மளை தப்பா பேசி, நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து ஒருத்தவங்களா பேசியிருப்பாங்க. முக்கியமா நம்மளை ரொம்ப காயப்படுத்துறாங்க இந்த சொந்த ரிலேஷன்ஷிப்ல பேசுற அந்த காசிப் தான். அது ரொம்ப காயப்படுத்துறாங்க. நம்ம செய்யும் மித்ததெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம். ஆனா இது ஓவர் கம் பண்ண முடியாது. இதையும் ஓவர் கம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜெயிச்சிடலாம். எவ்வளவு பார்த்துட்டோங்க, எவ்வளவு கஷ்டங்களை பார்த்துட்டோங்க, எவ்வளவு காசிப் பார்த்துட்டோம். இதை பார்க்க மாட்டோமா? இதை இக்னோர் பண்ணுங்க, இந்த பக்கம் போவோம். நம்மளுக்குன்னு ஒரு பாதை இருக்கு, நம்மளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, நம்ம ஜெயிக்கலாம். ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான்.